ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான ப்ரொமோன் வந்திருக்கு. அதாவது இந்த ப்ரொமோன் எதை பற்றின விஷயங்கள் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை ஆனாலே நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்துடும், பெஸ்ட்டு ஒஸ்ட்டு. இப்போ நேற்று நடந்த ரேங்கிங் டாஸ்க்கு இன்னுமே நிறைய பேரோட நெஞ்சில் வந்துட்டு அப்படியே ஒரு அம்பு மாதிரி குத்தி, நிறைய பேருக்கு இன்னுமே வந்துட்டு அது நீங்காத ஒரு வடுவாக நிற்கிது. அதுங்களும் வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக, சரி ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்லையாவது எல்லாம் நேர்மையாக இருக்காங்களா பார்த்தீங்கன்னா, வைல்ட் கார்டு என்ட்ரியில் இருக்கவங்க பூச்சி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னும் திருந்துற மாதிரி இல்லை, இன்னும் இந்த வன்மத்தையே தான் கக்குறாங்க. எப்பா முடியல. அதுலேயும் குறிப்பாக திவாகர் தான் தாக்குறாங்க. ஏன்பா அந்த ரேங்கிங் டாஸ்க்லேயும் திவாகர் தான் லாஸ்ட்டு, இந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் திவாகர் தான் லாஸ்ட்னா உங்களுக்கு என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை நான் கேட்குறேன் நான். அவராவது எவ்வளோ டயலாக் பேசினார், நடித்து காட்டினார், சண்டைகள் நிறையா வந்தது, அவர் கூட எவ்வளோ விஷயங்கள் வந்துருச்சு. இந்த வாரம் முழுக்க தான் சொல்லியிருக்காங்க, வெறும் டாஸ்க்கை மட்டும் சொல்லலை. அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, பிரஜன் சாண்ட்ரா என்ன பண்ணாங்க நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கொடுத்த டாஸ்க்கையும் ஒழுங்காக பண்ணல, நைட்டு உட்காந்து யாரை பற்றியாவது பேசுறது, மற்றபடி என்ன பண்ணாங்க, ஜட்ஜ்மெண்ட் எதாவது ஒழுங்காக பண்ணாங்களா? அதுவும் கிடையாது. கன்னி கூட சேர்ந்து அதுக்கப்புறமா தான் ஃபீல் பண்ணாங்க. பிரஜன் சரி அவங்களாவது ஜட்ஜாக இருந்தாங்க. பிரஜன் என்ன பண்ணார்? கொடுக்கப்பட்ட சேனாதிபதி ஏதாவது நல்லா பண்ணாரா? ஒன்றுமே கிடையாது. நேற்று வந்துட்டு அவருக்கு இத்தனைக்கும் 5வது பிளேஸில் கொடுத்தாங்க. அந்த 5வது பிளேஸே அவரால் அக்செப்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவ்வளோ அட்டகாசம் பண்ணி அவ்வளோ சண்டை போடுறாரு. அவர் என்ன பண்ணார்? விக்கல் விக்ரம் நல்லா நோட் பண்ணுங்கள். விக்கல் விக்ரம் என்ன பண்ணார் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த வாரம் முழுக்க அவர் இதை பண்ணார், எதுவுமே கிடையாது. நேற்று ஜட்ஜ்மெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேங்கிங் டாஸ்கில் அவரோட வன்மத்தை கக்கிற மாதிரி, என்னை எத்தனை வாட்டி விக்ரம் சொன்னால் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதிக்கு 13வது பிளேஸில் உட்கார வைக்கிறாங்க. இதுக்கு பேர் டாஸ்க்கா? நேற்று அத்தனை பேர் வந்து கலாச்சாரனிலாம் என்ன பண்ணான்ட்டு அவர். ஆனால் இந்த வாரம் முழுக்க எதுவுமே பெருசாக பண்ணல. அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டரையும் பெருசாக பண்ணல. என்னையா உனக்கு பிரச்சனை? இதுதான் அவரோட இதுவாகவே இருந்தது. அடுத்தது திவ்யாவை பற்றி ஒன்று சொல்லுங்கள். அவங்க கொடுக்கப்பட்டது வந்துட்டு ஒரு மந்திரி கேரக்டர்னு நினைக்கிறேன். என்ன பண்ணாங்க? சரி தலர் போஸ்ட்டில் ஏதாவது கலந்துக்கிட்டாங்களா? அதில் ஏதாவது பிரம்மாண்டமாக பண்ணாங்களா? அதுலேயும் வாக்கர் கொடுத்துட்டு போயிட்டாங்க, வாலண்டராக விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது இவங்களெல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக திவாகர் மேலே தான் கை வைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கானாவனத்து வாயை திறந்தாவே வந்துட்டு கலாய்க்கறனாலும் வாட்டர்மெலன் ஸ்டார் வேணும், ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்லணுன்னாலும் வாட்டர்மெலன் ஸ்டார் வேணும். வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா பின்னாடியே போயிட பொழுது, ஐயா என்னையும் கூப்பிட்டு போயிருக்கியா, நீங்கள் எல்லாமே இந்த பிக் பாஸ் வீட்டில் என்னால் வாழவே முடியாது, ஏன்னா நான் உங்களை குத்தியே நான் பழக்கமாயிட்டேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் எவ்வளோ ஒரு சீப்பான ஒரு கேமு. ஏன் உங்களுக்கு அப்போ மற்றவங்களை வந்து சொல்கிறதுக்கு தைரியமே இல்லையான்றது என்னோடய கருத்து. சிரிச்சுட்டே சொல்லிடுறாங்க. அப்போ அவரும் ஒரு கேமர் தானே, அவரும் ஒரு கண்டஸ்டன் தானே. அவர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாரு, பெண்கள்கிட்ட அப்படி பண்ணுறாரு, வார்த்தைகள் சரியில்லை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கேம் விளாண்டுருக்காருல்ல, சும்மாவே ஓப்பி அடித்தவங்க அத்தனை பேர் இருக்காங்க. ஏன் வந்து அரோரா வந்து என்னத்தை பண்ணாங்க? இங்கேருந்து போய்ட்டு உண்டகத்தை இது பண்ணி அங்கே போய் உட்காந்தாங்க. மற்றபடி இந்த வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணாங்க? ஒன்றுமே. ஆனால் அரோரா பேரை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அரோரா தைரியமாக வந்துட்டு திவாகர் பேரை வந்து சொல்லி லவ்ன்றாங்க. இந்த வாரம் முழுக்க வெறும் லவ்னு நான் சுற்றிட்டு இருந்தார். நேற்று வந்து அட்டகாசம் பண்ணாதவே நம்ம வீடியோ போட்டோம். திவாகர் வந்து திவ்யா கிட்ட ரொம்ப கேவலமாக பேசியிருந்தார். ஆனால் வெறும் லவ் மட்டும் அவர் இல்லை, அவர் ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் என்ன பண்ணீங்க? என்னத்தை சொல்ல? கானாவனத்து வாட்டர்மெலன் சார், கெமி டான்ஸ் தவிர வேறு என்ன பண்ணாங்க? நல்லா நோட் பண்ணி பாருங்கள். டான்ஸ் தவிர ஒன்றுமே பண்ணல. ஆனால் கெமி பேர் இங்கே சொல்கிறதுக்கு யாருக்கும் மனசு வர மாட்டேது. என்னென்னா எல்லாருமே குட் புக்ஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணிடுறாங்க. இந்த விஜய் பார்வதி, இந்த கம்மரு, இந்த திவாகர், இந்த எஃப்ஜே இவங்களாம் வந்து நாங்கள் வந்து இப்படி தான்ப்பா, நாங்கள் அப்படி தான்ப்பா இருப்போம் அப்படின்னு பண்ணிவிட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க. அதில் ஒரு சில பேருக்கு வந்துட்டு அடித்து தூக்கிடுது விஜய் பார்வதி திவாகர்ன்ட்டு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா கெமி என்ன சொல்கிறாங்கன்னா, திவாகர் வந்து நிறைய இடங்களில் கேரக்டர் வந்து பிரேக் பண்ணிட்டாராம். சபரி என்ன பண்ணார்? சபரி கேரக்டர் வந்து பிரேக் ஆகவே இல்லையா? கனி என்ன பிரேக் பண்ணாங்க? கனி பிரேக் டவுன் ஆகவே இல்லையா? என்னையா நடக்குது? அடுத்தது ரம்யா வந்து கெமியா. சரி ரம்யா என்ன பண்ணாங்க? யோசிச்சு பாருங்களேன், எப்படி தப்பிக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த ரம்யாவை ஆக்சுவலாக இங்கே என்ன ஒரு நடக்குதுன்னா, இந்த குரூப்பிசம்ன்ற ஒரு மேட்ரு ரம்யாவை யாருமே சொல்ல மாட்டாங்க. சொன்னால் வந்துட்டு இந்த டீம் சாண்ட்ரா டீமில் சொன்னால் தான் சரிங்களா, இல்லைனா விஜய் பார்வதி டீம் சொன்னால் தான். மற்றபடி யாருமே இப்போ ரம்யா வந்துட்டு விஜய் பார்வதி கூட சண்டை போடுறது நிறுத்திட்டாங்க. அதனால் யாருமே சொல்லாதில்லை. அதனால் அவங்க வந்து நல்லா ஒரு சூப்பரான பர்ஃபார்மரா என்னையா நடக்குது? அதுக்கப்புறம் திவாகர் வந்து அழகாக அரோராவை சொன்னாப்புல, உடனே அரோரா வந்து பேசிட்டாங்க. சுபிக்ஷா வந்துட்டு திவாகர் சொல்கிறாங்க, சுபிக்ஷா பீட் பாக்ஸுன்றத ஒரு விஷயத்த பண்ணாங்க. சரி நல்ல விஷயந்தான். வேறு அவங்கள தூக்கி ரேங்கிங் டாஸ்கில் செகண்டில் போட்டால் அவங்க சூப்பர் பர்ஃபார்மர். என்னையா நடக்குது? ஒன்றுமே புரியலையப்பா. ஆனால் அமித் அழகாக வியானாவை சொன்னார். வியானாவை நிறைய பேர் நோட் பண்ணவே இல்லை. வியானா என்ன பண்ணாங்க? ஒரு டான்ஸ் ஸ்டெப் பண்ணாங்க, வேறு ஒன்றுமே பண்ணாது, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் வந்துட்டு வியானா வந்துட்டு சொல்கிறாங்க கடைசியில். ஆனால் வந்துட்டு சூப்பராக வந்து
பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா, அமித் இவங்கெல்லாம் வந்துட்டு கனியை சொன்னது ஒரு விஷயம். நான் கமருதீன் சொன்னாப்புல. அப்புறம் விஜய் பார்வதி சொன்னாங்க. கமருதீன் என்ன சொன்னார்னா, கனியை வந்துட்டு க்ரௌடு சொல்கிறது தான் வந்து கேட்குறாங்கன்னு. க்ரௌடு சொல்கிறத கேட்கல, இவங்க தான் அந்த க்ரௌடை உருவாக்குறதே, அவங்க சொல்ல வைக்கிற விஷயத்தை இவங்க தான் வந்து அங்கே திணிக்கிறதே. அதே மாதிரி நேற்று வந்து அப்படி தானே பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அழகாக கனியை சொல்லி சூப்பராக சொன்னாங்க. வெளி தோட்டத்தில் ஸ்வீட் மாதிரியும் உள்ளே வந்துட்டு உள்ளே ஃபுல்லாக விஷத்தை தான் வச்சுருக்காங்க, பயங்கரமான நேச்சர் உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் திவாகருக்கு 5 ஓட்டு, கனிக்கு 4 ஓட்டு. சூப்பரில் கனி உள்ளே வந்தது ஓகே தான். ஏன்னா கனி வந்து ராஜமாதாவை என்ன பண்ணாங்க, அங்கே போய் கோழி மூட்டிகிட்டு இருந்தாங்க, அரோராவுக்காக ஒரு விஷயம் பண்ணாங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. கேரட் விட்டு அவங்களும் வெளியே வந்தாங்க. என்ன எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பார்ஷியாலிட்டி இன்னுமே பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. இப்போ எஃப்ஜே எடுத்துக்கிட்டிங்கன்னா டாஸ்க்கை சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாப்புல, அந்த இதை கண்டுபிடிச்சது, கொடியை கண்டுபிடிச்ச விஷயங்கள். மற்றபடி இந்த கேரக்டரில் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தார், உண்டாகும்போது ஏதோ ஒன்று கண்டென்ட் கொடுத்தார். மற்றபடி நான் சொன்ன இந்த பேர் பிரஜன், சாண்ட்ரா, விக்கல் சிக்ரம், திவ்யா, கெமி, அரோரா, நல்லா நோட் பண்ணி பாருங்களா, ரம்யா, இவங்கெல்லாம் இப்பயும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா மிச்சரை சாப்பிட்டுக்கிட்டு கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி வந்துட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இன்னும் வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வரமாட்டாங்களாம். பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஐயா அவங்க என்ன பண்ணாங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் சொல்கிறதுக்குன்றாங்க. பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் சொல்கிறதுக்கு மனசு வரல, அப்போ ஒஸ்ட்டில் சொல்ல வேண்டியது. ஒஸ்ட்டு எப்படிங்க சொல்ல முடியும், எனக்கு தெரிஞ்சவங்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒஸ்ட்டில் சொல்ல மாட்டீங்க, என்னையா நடக்குது? இல்லை எனக்கு புரியல. இதுலேயும் ஒஸ்ட்டு சொல்ல மாட்டீங்க, பெஸ்ட்டும் சொல்ல மாட்டீங்க. ரேங்கிங் டாஸ்கில் பார்த்தா அன்பு டீம் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து 8க்குள்ளே உட்கார வச்சுருவீங்க. எஃப்ஜேவும் ஆக்சுவலாக வந்துட்டு 9வது பிளேஸில் வச்சு திவ்யா இந்த பக்கம் அனுப்புறது தான் பிளானு. ஆனால் அமித் என்ன பண்ணிட்டாரு, நான் விட மாட்டேன், எஃப்ஜேவை கண்டிப்பாக போடணும்னு சொன்னதுனால எஃப்ஜே உள்ளே வந்தார். அவரே யோசிச்சிருப்பார், கனி அம்மா உள்ளே இருந்தும் கனியக்கா உள்ளே இருந்தும் நம்மளை தூக்கி இங்கே போட்டிருக்காங்கன்னா இது கனியோட வேலையாக இருக்காது அப்படின்னு நினச்சிருக்கலாம். இன்னொன்று, நேற்று நடந்த டாஸ்கில் கனிக்கும் எஃப்ஜேக்கும் அதுக்கப்புறம் சபருக்கும் பயங்கரமாக முட்டியிருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருப்பீங்க, அன்புக்கு அங்கே எப்படியோ வந்து உடஞ்சிருச்சின்னு. உடையலை, சபரியும் கனியும் இருக்கிற வரைக்கும் உடையவே உடையாது. ஏன்னா எஃப்ஜேவை எப்படி கரெக்ட் பண்ணணும் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எப்படி கரெக்ட் பண்ணால் எஃப்ஜே வந்து திரும்ப இந்த பக்கம் வந்து மகுடி ஊதுவார்னு அவங்களுக்கு தெரியும். மகுடி அவங்க தான் ஊதுவாங்க, இவர் பாம்பு ஆடுவார் வச்சுக்கிங்களேன். வெரி ஒஸ்ட்டு. அதாவது நேற்று நடந்த ரேங்கிங் டாஸ்க் மாதிரி ஒரு கேவலமான ஒரு டாஸ்க் நடந்ததே கிடையாது. ஆனால் பிக் பாஸ் வந்து சூப்பராக ஒரு டாஸ்க் யார் கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க 3 பேரோட முகத்திரையை கிழிக்கணும்னு தான் வந்துட்டு பிக் பாஸை கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அதான் உண்மை. இது வந்து நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் இது ரேங்கிங் டாஸ்க். இது ரேங்கிங் டாஸ்க் கிடையாது. இது என்ன டாஸ்க்குனா, ஒழுங்காக யாரெல்லாம் வந்து கேமை விளையாடுறா, யாரெல்லாம் மிக்சர் சாப்பிட்றா. ஸோ ஃபஸ்ட்லேருந்து 9 பிளேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக்சர் சாப்பிட்றவங்க 8 வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா 9வது திவ்யா ஓரளவுக்கு பண்ணுறாங்க. ஸோ 9லேருந்து லாஸ்ட்டு 14வது பிளேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக விளையாடுறவங்க. அதாவது தப்போ ரைட்டோ, நான் வந்து இந்த பிக் பாஸ் கேமை விளையாடுறதுக்கு வந்திருக்கேன், நான் அதை கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு முழு மூச்சாக ஃபோர்ஸாக விளையாடுறவங்க. இந்த 3 பேருக்கு என்ன ஒரு டாஸ்க் சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னா, இவங்களோட முகத்தரையை நம்ம வந்து கிழிக்கணும். ஏன்னா இவங்க வந்துட்டு இங்கே அட்டொழிகள் பித்தலாட்டங்கள் எக்கச்சக்கமாக பண்ணிகிட்ருக்காங்க. இதை எப்படி நம்ம கொண்டு வரணும்னா, அங்கே வெறும் விஜய் பார்வதியும் அதுக்கப்புறம் திவாகர் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. கமருதீன் எப்போயாவது பேசுகிறாரு. இப்போ எல்லாரையும் பேச வைக்கணும்னா இவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி மாஸ்டரான ஒரு டாஸ்க்கை கொடுத்தோன்னா அவங்க போய் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், எல்லாருமே கலாய்ப்பாங்க. வெறும் விஜய் பார்வதி மட்டும் இல்லை, விஜய் பார்வதி சவுண்டு நேற்று கம்மியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக பேசிட்டு தாங்க சவுண்டு கம்மியாக இருந்துச்சு. ஆனால் எஃப்ஜே கலாய்ச்சாப்பில் எல்லாருமே பிரஜன்லேருந்து எல்லாருமே வந்து கலாய்ச்சாங்க. அவ்வளோதான். அதுதான் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்துட்டு இதுக்குமே செம்ம டோஸ் இருக்குது. ரேங்கிங் டாஸ்கில் ஜட்ஜை வந்து கூப்பிட்டு நிற்க வச்சு நீங்கள் எந்த ஒரு இதில் வந்துட்டு நீங்கள் அங்கேயும் இங்கேயும் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஒன்று. அப்போ அதே மாதிரி சபரிக்கு கண்டிப்பாக வந்து மினிமம் எல்லோ கார்டில் ரெட் கார்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வருது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.